MCR Pure Cotton Club, formals and casual shirts. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி no compromise உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் it's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜயனா வந்தார் அப்படின்னா விஜயனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க தாண்டி அவங்க விஜயனாக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும், என்ன பொய்க்களை அள்ளி விட்டாலும், என்ன மாதிரியான ஒரு இது சொல்லுவாங்க, பூசி மூழ்கி என்ன செஞ்சாலும் ட்ரூத் ஹாஸ் தட் ரியல் பவர். ஒய்ஃப் பொண்ணு ரெண்டு பேருமே விஜயனாவோட பயங்கரமான ஃபேன். அதான் சொல்றாங்க, இது வரைக்கும் என் ஒய்ஃப் என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லை சார். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கேட்குறாங்க, ஓகே போயிட்டு வாமான்றேன். இப்படி நடக்குது விரக்தியில கூட, அந்த விரக்தியிலேயே அந்த இதுல கூட. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆனா 26 அவர் வரணும், அவர் வந்தா மட்டும்தான் இத்தனை மரணங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு முகம், இதெல்லாம் இந்த டப்பா முகத்தெல்லாம் எவன்டா பாப்பான்னு. ஆனா இன்னைக்கு அவரோட ஒரு பேட்டி கிடைக்காதா, ஒரு போட்டோ கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு இருந்த மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இதே விஜயனாக்கு அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையா இருந்தது? டபுள் ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆகி வருவார் நான் நம்பர். அண்ட் ஹி ஹாஸ் தட் வில் பவர் அண்ட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஏதோ வந்தோம் ஏதோ ஆயிடுச்சேன்னு நினைக்க மாட்டாரு. நீங்க அடிக்கடிக்கு தான் அவர் இன்னும் திமிரிக்கிட்டே வருவார். குடும்பங்களை எல்லாம் தத்தெடுத்துக்குவேன் அண்டு இப்போ தத்தெடுத்துக்கிறேன்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. 20 லட்சம் விஜயனா சைட்ல வருது. இஸ் a man of few words. சொன்னதுதான் மாத்தவே மாட்டார். இது தத்தெடுக்கிறது என்னதுன்னா, அந்த 20 லட்சம் ஏதோ பேருக்கு நாங்க பண்ணோம்னு கொடுக்கோம் இல்லாம, அந்த குடும்பம் எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல ஒண்ணு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதை தான் நாங்க பார்க்கிறோம். அதாவது லைட் ஹவுஸ் பக்கத்துல 1,20,000 சதுரடி கொண்ட ஒரு இடம் இருக்கு, காலி மனை இருக்கு, 60,000 பேர் வரைக்கும் நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இந்த இடத்த நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷனா கொடுக்குறாங்க. பட் அந்த பெர்மிஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஒருவேளை அது கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 41 உயிர் போறதுக்கான துயர சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லாம கோர்ட்ல இருக்கிற இவரே நீதிபதியா சொல்றாரு, அவர் சிஎம்க்கும் இவருக்கும் மேல ஒரு படி மேல இருக்கிறாரு. அவருக்கு அந்த அளவுக்கான விஜய் பாப்புலாரிட்டி தட்ஸ் வாட் சொல்றாரு. சிஎம்க்கு வர கூட்டத்தை விட இவருக்கு அதிக கூட்டம் வர அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இருக்கு இல்லையா, நம்ம டிப்பிக்கலா பாக்குறோம். நீங்க வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க, பனையூர் பண்ணையாரு வீட்டை விட்டு வந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம். நீங்க யாரும் நம்பல, என்னடா சீனா போடுறீங்க, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா நயன்தாராக்கு வந்துச்சு, சன்னி லியோனுக்கு வந்துச்சுன்னு அடிச்சு விட்டீங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் ஸ்டாம்பேட் ஆகுதா? கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்றது 8:45 அப்படின்றது நாமக்கல் பாயிண்ட். நாமக்கல் விட்டுருங்க சார். இல்ல ஏன் அது நாமக்கல் இருங்க. எனக்கு அடுத்த பாயிண்ட் எங்க சார்? 3 மணிக்கு சார். நீங்க 8:45 சொல்றீங்க சார். நான் 8:45 முடிச்சிட்டேன் சார். 5 மணி நேரம் என்ன சார் பண்ண போறோம்? அப்ப இதை விட மோசமா ஏதாவது நடந்துச்சு என்ன பண்ணிருக்கீங்க? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. சார், இந்த கரூர் பெருந்துயர் இதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது இந்த கரூர் நிகழ்வு அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியா முடிஞ்சிரும் அப்படின்ற அளவுலலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, அந்த ஆர்டராக இருக்கட்டும், அதன் பிறகான ஒரு தொடர்ச்சி அப்படின்றது பார்க்கும்போது இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவா இருக்கா, இல்லை இதுக்கு அடுத்த ஒரு பயணம் எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க? ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. கடந்த 3 நாட்களாக அவங்களோட தான் நாங்கள் இருந்தோம். முந்தா நேற்றுக்கு தான் நாங்கள் வந்தோம். நேற்று முன்தினம் தான் வந்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பம், உயிர் இழந்த குடும்பமே நாங்களே என்னன்னா என்ன இருந்தாலும் ஒரு சின்ன கில்ட் இருக்கும். நம்ம தவறு செய்யலை, நம்மக்கிட்ட எந்த இது இல்லைனாலும். இப்போ ஜென்ரலாகவே நம்ம தான் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு துயர சம்பவம்னா நம்ம போகும்போது ஒரு குட்டி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா, என்னடா இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அவங்கள போய் பார்க்குறோம். எல்லா குடும்ப வீட்டுக்கும் போயிருக்கோம், போய் பார்க்கறதுக்கு போகிறோம். போகும்போது ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் போக முடியல, பாக்கி எல்லா குடும்ப வீட்டுக்கும் நாங்கள் போகும்போது பார்க்குறோம். எல்லாருமே எப்படி இருக்குன்னா, இப்போ விஜயனா வந்தார் அப்படின்னா விஜயனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க தாண்டி அவங்க விஜயனாக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ நிறையா பேர் நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கிட்டையுமே பேசி அவங்க மனநிலை என்னவா இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்னதான் இருக்குது, இவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும், ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்ற போகும்போது பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் விஜயனாட்ட சேருங்க. கண்டிப்பாக விஜயனா பார்க்கும்போது அவங்க சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதை தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு எங்கள்கிட்ட. என்னடா அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது, நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும், என்ன பொய்க்களை அள்ளி விட்டாலும், என்ன மாதிரியான அந்த ஒரு இது சொல்லுவாங்க, பூசி மூழ்கி என்ன செஞ்சாலும் ட்ரூத் ஹாஸ் தட் ரியல் பவர். உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது.
அதை வந்து தடுக்கவே முடியாது யாராலையுன்றதை நான் அங்கே உணர்றேன். எனக்கு தெரிஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம உணர்றோம்ல, அந்த இடத்துல தான் நான் உணர்றேன். எனக்கே ஒரு 95% தான் இருக்குன்னா அந்த நம்பிக்கை, அவங்க அதை 100 மடங்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லைவடா தம்பி இப்படி தான் அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவ். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இது பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னா, கணவனையும் மனைவியும் எழுந்து குழந்தையும் எழுந்த ஒரு கணவர் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, சார் லைஃப்பில் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, பணம் எத்தனை கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு ஈடே வராது சார். என் பொண்ணு அவங்க பொண்ணை பற்றி கேட்டேன், நல்லா டான்ஸ் ஆடும், நல்லா பாட்டு பாடும், விஜயனோட வெறித்தனமான ஃபேனு எல்லாமே. சார் என் ஒய்ஃப் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இத்தனை வருஷம் என் லைஃப்பில் ஒன்று கூட இது வரைக்கும் எனக்கு கேட்டதில்லை சார். முதல் தடவையாக ஒன்று கேட்டாங்க, விஜய் நான் போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு. சரிம்மா போயிட்டு வாமான்னு. அங்கேருந்து ஒரு 200-300 மீட்ரு அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரதுக்காக போகிறேன்ட்டு அந்த ரோடுக்கு போயிருக்காங்க. போனதில் இது நடந்திருக்கு. பொண்ணு ஒய்ஃப் பொண்ணு 2 பேருமே வந்து விஜயனோட பயங்கரமான ஃபேனு. அதான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் என் ஒய்ஃப் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை சார். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஒன்று கேட்குறாங்க, ஓகே போயிட்டு வாமான்றேன், இப்படி நடக்குது. அப்படி இருந்தவர் கூட அவர் மேலே அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மேலே எந்த குறையும் இல்லை சார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை சார், ஆனால் அவர் வரணும் சார், அவர் வந்தால் தான் சார். இப்போ என்ன கேட்குறாரு அவர், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நீதி வேணும், இந்த உண்மை தெரியணும், எதனால இது நடந்துச்சு, இது உண்மையிலே விபத்தா இல்லை ஏதாவது ஒரு சதி திட்டமா என்னன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு பாதிக்கப்பட்டவன் என் குடும்பம், என் மனைவியும் என் குழந்தையும் நான் இழந்துட்டேன், என் பொண்ணையும். அந்த ஒரு சொர்க்க வாழ்க்கை, அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. என்னால் மறந்தது இத்தனை வருஷம் இருந்துட்டு என்னால் திருப்பி வேறு ஒரு வாழ்க்கையை யோசிக்க முடியாது. வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, எனக்கு 49 வயசு 50வது வயசில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னத்தை வாழ்கிறது. விரக்தியில் கூட, அந்த விரக்தியிலையும் அந்த இதில் கூட, ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஆனால் 26 அவர் வரணும், அவர் வந்தால் மட்டும்தான் இத்தனை மரணங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்றார். இதை நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்ல பிரதர், எக்ஸாக்டாக அந்த களத்தில் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்களோ அதுதான் எடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி, ஒருத்தர் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதனால் இந்த இது நடந்துச்சுன்றாங்க, ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரெக்கார்டே காட்டுறாங்க, சார் 7:31 எனக்கு ஃபோன் வந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்ட்டு. ஆனால் விஜய்னா உள்ள 7:40 தான் உள்ளே வர்றாரு, வண்டியே 7:40 தான் உள்ளே வருது, 7:35 வச்சிங்களேன். அப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே இப்படி ஒரு நடந்திருக்குன்னா காவல்துறை இதை நிறுத்தியிருக்கணும்ல, அப்போ அவரை வரவிடாமல் பண்ணியிருக்கல, அப்போ இன்னும் மோசமாகாமல் பார்த்துருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகள் அவங்க சொல்ல எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு எங்கே, சுப்ரீம் கோர்ட் போவோம், சிபிஐ எடுக்கட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது தான் இருக்கும். எல்லாத்துக்குமான ப்ரூஃப் இருக்குது, ஏன்னா எல்லார்கிட்டேருந்து கேட்பாங்க. ஸோ இது ஒரு விரும்பாண்டி கதை மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இது எது உண்மை எது போயின்றது அங்கே தான் தெரிய வரும்ன்றது தான் இது. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு people are more stronger and more supportive for TVK after this Karur. பட் நீங்கள் சொன்ன மாதிரி டிவிகே தரப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகம் இருக்குது. அதிலிருந்து மீண்டு திரும்ப அந்த பயணம் அப்படின்றது எவ்வளவு துரிதமாக இருக்குன்றது தான் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன் சார். அது எல்லாமே பாசிட்டிவ் வித் த லீடர் சார். ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லீடர் ட்ரிவன்ஷிப் மோடு தான். யூஎஸ் மாதிரியோ இல்லை மற்ற நாடு மாதிரியோ டெமோக்ராட்டிக்கில் அங்கே ஐடியாலஜிக்கல் பேஸ்ட், இங்கே லீடர்ஷிப் ட்ரிவன் பேஸ்ட். ஸோ ஒரு தலைவன் எந்த அளவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறானோ அந்த அளவுக்கு அந்த தொண்டர்களோட எழுச்சி இருக்கும். ஸோ த பவுன்ஸ் பேக் ஆஃப் த லீடர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இல்லை அந்த கேப்பபிலிட்டி அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் புரியுது. இதெல்லாம் ஒரு முகம், இதெல்லாம் இந்த டப்பா முகத்தெல்லாம் எவன்டா பார்ப்பான்னு ஒரு பெரிய நாளைய தீர்ப்பு படம் வரும்போது இவரை பற்றின ஒரு கவர் ஸ்டோரி போட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின ஒரு பெரிய பத்திரிகைகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவரோட ஒரு பேட்டி கிடைக்காதா, ஒரு ஃபோட்டோ கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி இருந்த மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இதே விஜயனாக்கு அன்றைக்கி என்ன மாதிரி ஒரு மனநிலையாக இருந்திருக்கும்? திருப்பி எப்படி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தார் இல்லையா? இன்றைக்கி வந்து அகில இந்தியாவோட சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரு, த நம்பர் 1 பர்சன். இன்றைக்கி ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உடனே சொல்லுவாங்க ஷாருக் கானுக்கு இருக்குது. அது வந்து மிடில் ஈஸ்ட்லாம் சேரும்போது வேற ஒரு இது. நான் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே மட்டும், புரியுதுங்களா? இந்தியாவுக்குள்ளே மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது எப்படி ஒரு பெரிய இது வச்சுருக்காரு. இஸ் அ பேன் இண்டியா லீடராக நிற்கிறாரு இல்லையா, ஆர்டிஸ்டாக. நீங்கள் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் கேரளாவில் இருக்கிற ஹீரோஸ்க்கு கூட கிடையாது, அதோட ஜாஸ்தி இருக்குது ஜென்ரலாக. ஸோ சினிமாவை தாண்டி நான் அந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். ஸோ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவரை இழிவுபடுத்தினவங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் தன் செயலால் என்னன்றதை ப்ரூவ் பண்ணி நீ நிற்கிறார்ல. அப்போது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும், இஸ் மோர் பேஷனேட் டு பாலிடிக்ஸ்
அவர் வந்து கிட்டத்தட்ட 2 கண்கள் சொல்கிற மாதிரி சினிமாவையும் அரசியல் 2 கண்களாக பார்க்குற ஒரு கேரக்டர் தான். நான் பர்சனலாக பேசினதுல எனக்கு தெரியுது, அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான் அதை வச்சு பார்க்கும்போது. ஸோ அப்போது ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு மனுஷன் வரான். இந்த காலத்தில் கெட்டது கூட நல்லா செஞ்சலாம் போல இருக்குது, அதுக்கு ஒரு 100 பேர் சப்போர்ட் பண்ண நிற்பான். ஆனால் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சா 1,00,000 பேர் அதை எதிர்க்கிறதுக்கு நிற்கிறான். இப்படி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல வரேன், டபுள் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகி வருவார் நான் நம்புகிறேன். அண்ட் ஹி ஹேஸ் தட் வில் பவர் அண்ட் ஹி இஸ் நாட் தட் ஈஸி டு ஏதோ வந்தோம் ஏதோ ஆயிடுச்சேன்னு நினைக்க மாட்டார். நீங்கள் அடிக்கடிக்கு தான் அவர் இன்னும் திமிரிக்கிட்டே வருவார், இன்னும் மோர் ஆடுவார், இன்னும் ஜாஸ்தி வருவார்ன்றதுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு எக்ஸாம்பிள். அதை வச்சு தான் இதை நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டிவிக்கே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தே பேசுகிறனால நான் கேட்குறேன். இப்போது அந்த குடும்பங்களையெல்லாம் தத்தெடுத்துக்குவேன் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுத்ததுன்றது ஒரு பெரிய விஷயம், அது வந்து எல்லாருமே பாராட்டக்கூடியது. பட் அதில் என்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, ஆல்ரெடி 20 லட்ச ரூபாய் தருவேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அது தருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்டு இப்போ தத்தெடுத்துக்கிறேன்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. 20 லட்சம் வந்து விஜய்னா சைட்லேருந்து வருது சார். ஓகே, ஸோ தட் இஸ் சார், லெட் மீ டெல் யூ, விஜய்னா மாதிரி என்னன்னா இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். சொன்னது தான், மாற்றவே மாட்டார், மாறிக்கவும் மாட்டார் அவர். புரியுதா? அவர் சொல்கிற மாதிரி தான். என் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற ஸ்டைல் தான் அவர், நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த 20 லட்சம் விஜய்னா சைட்லேருந்து வர வாட்டு. இது வந்து தத்தெடுக்கிறது என்னதுன்னா, அந்த 20 லட்சம்னு ஏதோ பேருக்கு நாங்கள் பண்ணோன்னு கொடுக்கவும் இல்லாமல், அந்த குடும்பம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதை தான் நாங்கள் பார்க்குறாங்க. அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த 41 குடும்பமும் தன் குடும்பமாக, தன் வீட்டில் நடந்தது. 41 குடும்பம் இல்லை, 41 பேர் இறந்தவர்கள். ஏன்னா சில குடும்பத்தில் 3 பேர் 2 பேர்னு இருக்காங்க இல்லையா. 36 வருது, 37ன்னு நினைக்கிறேன், 36 37 குடும்பமாக 36 குடும்பங்கள் வருது. ஓகே, ஸோ அதை அப்படி பார்க்குறாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராரு, 20 லட்சம் அது வந்து நிவாரணத் தொகையாக கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா போக, அந்த குடும்பத்தில் அப்பாவை இழந்தவங்க இதெல்லாம் நாங்கள் டீட்டெயில் எடுத்து அமைச்சிருக்காங்க. அவங்களே வந்து எடுத்திருக்காங்க. தாவேகா சைட்லேருந்து வந்து ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்திருக்காங்க. அதில் மனைவி இல்லைனா வந்து மனைவி இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, குழந்தை இழந்தவங்க, ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை இல்லை. ஸோ இந்த மாதிரியான இருக்குது இல்லையா. அப்போ அந்த குடும்பம் இதுவே இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க அந்த ஃபேமிலி. அந்த 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 மிஸ்ஸிங் இல்லாத ஒரு இது இருக்குது இல்லையா. ஆனால் அதை அதாவது அவங்களுக்கு அது உணரக்கூடாது, அந்த மிஸ்ஸிங் இல்லைன்றதை உணரக்கூடாதுன்றதுக்கு தான் அது குடும்பமாக ஃபஸ்ட்டு தத்தெடுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த இழப்பை ஈடு கிடையாது. ஆனால் அந்த ஆறுதல் வந்து சம்திங் மோர் வேல்யூபிள் தேன் தட் மணி. அப்போது அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற போது, அந்த குடும்பத்தில் படிக்கிற ஒரு பையன், சரி என் பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் பையன் செத்துட்டான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சரி வாங்க உங்கள் பொண்ணு இன்ஜினியர் ஆக்கலாம். என் பையன் மெடிக்கல் படிக்கணும், நான் போன ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து சிவில் இன்ஜினியர், அவன் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனுக்கு டாக்டர் ஆகணும் நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கான். திஸ் இன் ஹேப்பன். ஸோ பட் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் நீட்டுக்கு படித்து நீங்கள் டாக்டர் ஆகிறீங்களா? எஸ், அந்த செலவு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த குடும்பத்தில் இறந்தவர்களின் லட்சியத்தை மீண்டும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த பாயிண்டில் அந்த 20 லட்சம்ன்றது விஜய் நான் எப்போ போகிறாரோ கரூர் சில ப்ராசஸிங்கில் இருக்குது. அது தட் இஸ் நாட் வெரி ஈஸி டு கோ வித் ஹிம். அதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸாக இருக்கீங்க. ஸோ அவரே நினச்சாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ எனக்கு நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்தால் நான் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கலாட்டாவுக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்து பேசணும்னு நினச்சா பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் வரலாம், நீங்கள் வரலாம், அவரால் வர முடியல. அது ஒரு பெரிய மைனஸாகவே உட்காருது. அது ப்ளஸ் இல்லை, அது மைனஸ் அவருக்கு. அவரும் சாதாரண மனுஷனான அவங்களோட தான் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது நம்ம மக்கள் தான். அவர் ஒன்றும் அவர் கூட டீ கடையில் வந்து டீ குடிக்க ரெடியாக தான் இருக்கார், ஆனால் பண்ண முடியல அவரால். ஸோ இந்த ஒரு இந்த ஒன்று தான் அவருக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இதுதான் இந்த துயரம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ அப்போது அவர் வந்து அந்த சத்திரத்தில் கொண்டு போய்ட்டு நிச்சயமாக அவங்கள பார்த்துட்டு ஆறுதல் சொல்லும்போது கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இன்னும் சொல்ல போச்சுன்னா, இப்போ விஜயன்னா போய் அந்த இறந்த குடும்பங்களுக்கு, அந்த துயரத்தில் பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறத தாண்டி அந்த இறந்த குடும்பத்தில் இருக்க அந்த மக்கள் அவருக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அவங்க நாங்கள் பார்த்தா பேசணும், இதை கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே போயிருந்தீங்க, அந்த குடும்பங்களை எல்லாம் சந்திச்சிங்கன்னா நிறைய தரவுகள் அடிப்படையில் பேசுகிறீங்க. இங்கே நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது. இல்லை இதுதான் நடந்திருக்கும், இப்படி தான் நடந்திருக்கும். ஈவன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசுகிறாரு, இங்கே ஆரம்பித்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு கோர்வையாக அதில் எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றது. நீங்கள் பார்த்த களத்தில் என்ன நடந்தது அப்படின்றது, ஏன்னா அது சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு, அது வரதான் போகுது. பட் உங்கள் அளவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் உண்டு அப்படின்றது. சார் அதில் ஒரு நரேஷன் ஹஸ் பீன் செட் அப். அதாவது 3 விஷயம் குறை வச்சது. முதல் விஷயம் விஜய்னா லேட்டாக வந்தது. 2வது இந்த இடத்த தான் தாவேகா கேட்டாங்க, அதனால் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிற போலீஸோட இது.
மூணாவது இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூணுத்தை நான் வந்து கிளியர் பண்ணிட்டாலே இதோட விஷயம் எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஜய் நான் லேட்டாக வந்ததுன்னு சொன்னது வந்து இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பர்மிஷன் 3 to 10. இது சுப்ரீம் கோர்ட்லையுமே சொல்லிட்டாங்க. இதை தூக்கி தமிழக அரசு வைக்கும்போது இதை ஏற்றுக்கவே இந்த வாதத்தை கூட ஏற்றுக்கல. இது வந்து 12 o'clock அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு அதுதான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். அந்த 12 o'clock வச்சுக்க 4 விஷயம். இந்த முதல் விஷயம் வந்து அவர் லேட்டாக வந்தான்னு சொல்லுங்களேன், கிடையாது. கரூர் மாவட்ட எஸ்பி கரூர் மாவட்டத்தில் இந்த பரப்புரைக்கு கொடுத்த லெட்டர் வந்து 26ஆம் தேதி அன்னைக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி இதுக்கு 3லேருந்து 10 மணி, அதில் 7:30 மணிக்கு வந்திருக்காரு. ஸோ லேட்டாக வரல, சொன்ன டைமில் தான் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பாக்கி 5 பரப்புரை தான் அவர் கொஞ்சம் லேட். இந்த பரப்புரை ஆன் டைம். ஓகே 11:30 மணிக்கு திருச்சி சொன்னார். அவரால் 11 மணி திருச்சி வரல, 2:30 மணி ஆச்சு. ஏன்னா அது மக்களே ரோட் ஷோ நடத்தி இது பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுலேருந்து எல்லாமே லேட்டாக போச்சு. அதே மாதிரி நாகப்பட்டினம், அதே மாதிரி திருவாரூர், அவர் போன எல்லா இடத்துலையுமே அதான் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு கரெக்ட் டைமுக்கு கொடுத்த டைமுக்கு வந்திருக்காரு. 3 to 10ல் 7:30க்கு வந்திருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இடம் தான் நாங்கள் கேட்டோம் சொல்லி சொன்னாங்க இவங்க. அதாவது தாவேகா சைட்லேருந்து 26ஆம் தேதி 25ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. 27 நடக்குது, 25 ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஏற்கனவே கேட்டுட்டு. அது என்னன்னா 10,000 பேருக்கு குறையாமல் எங்கள் ஆட்கள் வருவாங்க. இந்த இடம் அதாவது லைட் ஹவுஸ் பக்கத்தில் 1,20,000 சதுரடி கொண்ட ஒரு இடம் இருக்குது, காலி மனை இருக்குது அப்படின்ட்டுன்னு ஆத்தரைஸ்டு சிவில் இன்ஜினியர் மூலமாக சர்வே எடுத்து இதுதான் இருக்குன்னு சொல்லி காமிச்சு இங்கே இத்தனை பேர் நிற்க முடியும் அப்படின்ட்டுன்னு 60,000 பேர் வரைக்கும் நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, இந்த இடத்த நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பர்மிஷனாக கொடுக்குறாங்க. பட் அந்த பெர்மிஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஒருவேளை அது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 41 உயிர் போகிறதுக்கான துயர சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். 100% வாய்ப்பு இல்லை. என்ன கிரவுண்டில் அது ரிஜெக்ட் ஆகுது அது அவங்கள தான் கேட்கணும். ஓகே ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க நமக்கு தெரியாது. பட் இதுக்கான லெட்டர் எங்ககிட்ட அத்தாட்சியாக கூட இருக்குது. என்னால் கொடுக்க முடியும் அந்த லெட்டரை. நாங்கள் வச்சுருக்கோம் லெட்டரை. இது மாவட்ட செயலர் மதியழகன் அரெஸ்ட் பண்ணார் இல்லையா, அவர் கொடுத்த லெட்டர் தான். ஆனால் 10,000 அப்படின்னு அந்த 10,000ன்றது ஒரு யூகம், எப்பவுமே கொடுக்கணும். ஒரு யூகத்தில் இத்தனை பேர் வருவாங்க, 10,000க்கு மிகாமல் வருவார்கள். 10,000க்கு மிகாமல் வருவார்கள்னா அது லட்சம் கூட கணக்கில் வரும். ஆனால் அது 10,000 தான் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. 10,000 பேர் கொண்டு ஆட்கள் வருவாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபைன், 10,000 பேர்னா சார் 10,000 பேர் மிகாமல் வரும்னா மினிமம் 10,000 சார், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஆனால் அவங்க 10,000 எடுத்துக்கிட்டாங்க. சரி அப்படியே வச்சுப்போம், நான் சொல்ல வர அடுத்தது. ஆனால் அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு இது வரைக்கும் தெரியாது. அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே கொடுத்தோம். நாங்கள் ப்ரூஃபோட அந்த சர்வே ரிப்போர்ட்டோட தான் வச்சோம், அத்தாட்சியோட. அவங்க ஏற்றுக்கல. 26ஆம் தேதி அன்று ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க தாவேக்காலேருந்து. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, இந்த நடந்த இந்த இடத்துல இப்போ நம்ம சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்தோ லெட்டர் கொடுத்தோ அப்ரூவல் கொடுக்குறாங்க. 26 கொடுத்த லெட்டரை 25ல் கொடுத்த லெட்டரை 26க்கு ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் சொல்லிச்சு செஞ்சோம். அதை தான் சொல்ல வராங்க. இப்போது நானுமே இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் எனக்கு வந்து ஒரு இடம் இப்போ ரஹேஜா டவர்ஸ் இருக்குது. ரஹேஜா ஏற்ற மாதிரி எல்ஐசி வருது. எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொசஷன் கொடுத்துருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? யாருக்குமே வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஆனால் நான் அப்போ என்னென்னு கொடுப்பேன் லெட்ரு கேட்கும்போது, ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கும் அந்த மூத்திர சந்து ஒன்று இருக்குதுல்ல, அதில் தான் வந்து எனக்கு ப்ரொசஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் பர்மிஷன் கேட்டால் அதுதான் கொடுப்பாங்க. நான் தான் போலீஸ்கிட்ட போய் நான் கேட்டால் கொடுத்துறேன். நீங்கள் கேட்டிங்க நான் கொடுத்தேன்னு சொல்கிறது வந்து அதான் தான் கேட்குறேன். நான் இப்போ நாளைக்கு கேட்குறேன், எனக்கு ஒரு கொடுங்க இடத்துல நான் வந்து ஒரு நினைவேந்தல் பண்ணுறேன், 41 பேர் உயிருக்கு மனித செங்கல் எடுத்துக்கிறேன், மவுண்ட் ரோட்டில் கொடுங்கன்னு கொடுத்துருவீங்களா? தூக்கிட்டு போய் அங்கே தானே போடுவீங்க. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கேட்டீங்க நாங்கள் கொடுத்தோன்னு போலீஸ் சொல்லுது. அலாட்டட் இடத்துல தான் சார் கேட்க முடியும், அதுதானே ரூலு. அப்போது அங்கே நடக்க கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் தெளிவாக எல்லா லைவ்லேயும் வந்திருக்கும். சிடி நிர்மல்குமார் பேசுவார். சார் மணி 3 ஆகுது, நாளைக்கு வச்சிட்ருக்கோம், எப்படி சார் நாங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கைக்கு வரல, இழுத்துட்ருக்காங்க, இதோ தரோன்ட்டுன்னு. இதை வச்சு இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் கையில் இருக்குது, இதை வச்சு நான் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கன்ட்டு இதே சிடி நிர்மல்குமார் லைவாகவே மீடியாவுக்கு பேசியிருக்காரு. இதுவும் இருக்குது. இது திருச்சியிலே நடந்தது. ஏன்னா திருச்சியிலேயே பர்மிஷன் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இழுக்கடிக்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறாங்க, எங்களால் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல, இடத்த கன்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு நிபந்தனைகள் நிறையா இருக்குது, ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் கட்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஏன்னா அப்போ வந்து எல்லா கட்சியும் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஐயா பண்ணுறாரு, அந்நியார் இவங்க பிரேமலதா மேடம் பண்ணுறாங்க, திருமாவளவன் அண்ணன் பண்ணுறாரு, உதயநிதி ப்ரோ பண்ணுறாங்க, உதய் ப்ரோ பண்ணுறாரு, சீமான் அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாருமே பேர்னா அன்புமணி பண்ணிகிட்ருக்காரு, அவர் அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு, சிஎம்ஏ பண்ணிகிட்ருக்காரு, எல்லா கட்சிகளும் வந்து பண்ணிகிட்ருக்கு பரப்புரை. அப்போ என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் வந்துருச்சு, மக்களை சந்திக்க கட்சி தலைவர்கள் போவார்கள், அதனால் இந்த பிரச்சனை வரக்கூடாது, ஒரு வாட்டி வந்து இங்கே நிற்கிறாங்க,
நீங்கள் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கன்றாங்க. எஸ்ஓபி மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணுங்க, பண்ணிவிட்டு இதை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? திருச்சி முடிஞ்சு, திருச்சிக்கு முன்னாடியே கேட்டு திருப்பி 2வது வாட்டி போட்டு கேட்கும்போது என்ன 1 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. சரி, நீங்கள் வந்து இப்படியே வச்சுப்போம் சார், நினச்ச பொருள்லாம் பண்ண முடியாது சார், கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது சார், ரெடி பண்ணிட்டு தான் வருவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்கீங்க, இதை நாங்கள் வரையறை பண்ணி ஒரு எஸ்ஓபி சப்மிட் பண்ணி அப்ரூவல் ஆகிற வரைக்கும் யாருக்குமே பரப்புரை பண்ண வேண்டாம், தற்காலிகமாக நிறுத்தப்படுது சொல்லிட்டு போங்க. அது எல்லா கட்சிக்கும் அப்ளிகபிள், திமுக அப்ளிகபிள், அதிமுக அப்ளிகபிள், தாவேக அப்ளிகபிள், எல்லா ஒன்று அதை பண்ணிடணும். இல்லைன்னா 3 நாளில் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துடலாமே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேளுங்க, நான் எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த 15 விஷயம் சார், இதை பார்த்தா போதும் சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஈக்குவலாக எல்லாரும் கரெக்டாக இருக்கும் சார், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆண்ட கட்சி ஆளாத கட்சி புது கட்சி பழைய கட்சி அப்படின்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம். கவர்மெண்ட் கேன் டூ, தே கேன் டூ. 41 உயிர்களை ஒரே ராத்திரியில் வந்து மறுகுறாய்வு செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கொடுத்து இவ்வளோ துரித நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள தமிழக அரசால் ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி ஒரு 3 நாளில் கொடுக்க முடியாதா? ஏன் 1 மாதமாக கொடுக்கவே இல்லை? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இதுதான் போய் அவங்க கேட்குறாங்க. அப்போ இது ஒரு முறையும் இது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனை. இங்கே வரும்போது இப்படி ஒரு விஷயம் கொண்டு போய் இது ஒரு கோர சம்பவமாக கொண்டு போய் நிறுத்துது. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நான் முடிச்சிடறேன் இந்த பாயிண்ட். ஸோ 3வதாக இதுதான் அங்கே நடந்துச்சு, இது கொடுக்கப்படலை. அடுத்ததாக ட்விட்டு என்ன அப்படின்னா, ஏன் அது முன்னாடி நாள் போட்டது, அதாவது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் போட்டது, பிளான் பண்ணதுக்கு முன்னாடி நாள் மார்னிங் சொல்கிறாரு அவர், முதல் நாள், அதாவது 27th 25th சொல்கிறாரு பர்மிஷன் கொடுத்தோன்னே. ஏன்னா நாமக்கல்ல 8:30 மணிக்கு கொடுத்துட்டாங்க, 9 o'clock கொடுத்துட்டாங்க பெர்மிஷன் எங்களுக்கு கேட்கிட்டது. அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, சரி ஒரு 8:45 சொன்னோன்னா 10 மணின்னு நினைக்கிறேன், 9 மணிக்கோ 10 மணிக்கோ குள்ள. அப்போது நம்ம ஒரு 8:45 அப்படின்னா ஒரு 9 o'clock ஒரு 9:30க்கு வந்தாலும் மேக்ஸிமம் 10 வச்சுக்கோங்களேன். 1 hour முன்ன பின்ன எல்லா கட்சிகளுமே ஒரு 1/2 hour 1 hour பிஹைண்ட் முன்னாடி தான் சொல்லுவாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரீச் ஆகுதுக்குன்ட்டு. ஸோ ஒரு 10 o'clockனா கூட ஒரு 10:30 முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 11:30 11 o'clock கிளம்புனா கூட 12 o'clock ரீச் ஆகிடும். ஏன்னா நாமக்கல் டு கரூர் 1 hour 12 o'clock ரீச் ஆகிடும். ஒரு 12:30னா கூட ஒரு 1/2 hour முன்ன பின்ன இருந்தால் கூட 1க்கு முடிச்சுட்டு 2க்கு கிளம்பிடுவோம். ஸோ ஆன் பிளான் ஆன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், டெய்லியே முடிச்சிடுவோம், இருட்டு இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த பிளான்னா அப்பப்போ நாங்கள் பேசும்போது தான் கரண்ட்டு கட் ஆகுது. கரண்ட் அதாவது வந்து மின்சாரமே கட்டாத அதிகமாக மின்சாரம் அதிகம் உள்ள மாநிலம். ஆனால் என்னன்னு தெரில, விஜய் நான் பேசும்போது மட்டும் கரண்ட் கட் ஆகினே இருக்குது எல்லா ஊர்லேயும். தொடர்ந்து வச்ச மாதிரி ஒரு பரப்புரை செய்கிற இடத்துல அதை ஓகே ஃபைன், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல அந்த பாயிண்டில். பட் அப்போ அந்த பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் கரூர் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கீங்க? 3லேருந்து 10 கொடுத்துருக்கீங்க. எந்த கரூரில் இருக்கிற கலெக்டர் எஸ்பி கொடுத்துட்டாரு, நாமக்கல் எஸ்பி என்ன கொடுத்துருக்காரு, காத்தால 9 மணிக்கு கொடுத்துட்டாரு, 10 மணிக்கு கூட வச்சிங்க கொடுத்துட்டாரு. அப்போ அவர் பேச போகிறது மற்ற கட்சி தலைவர் மாதிரி நான் மணிக்கணக்கில் பேசுகிறாரு, 10 நிமிஷம் பேசுவார். தப்புனா இது ஒரு பரப்புரை, இது தெருமுனை கூட்டமோ இல்லைனா பொதுக்கூட்டமோ இல்லை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் அவர் வந்து நிற்கிறது தான் டைம், அதுதான் கஷ்டம். மைக்கா பிடிச்சானா 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்போது 10 மணிக்கு வச்சுட்டா கூட 11 மணிக்கு முடிச்சா கூட 12, 1, 2, 3 4 மணி நேரம் கரூருக்குள்ளே போக முடியாது. 4 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் அவரை பஸ்ஸில் நீங்கள் கரூர் பார்டரில் நிற்க வச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்களே சொல்லுங்கள். எப்படி ஹோல்ட் பண்ணாங்களா? ஹோல்டு பண்ணா நான் பண்ணாங்கன்னு இல்லை, பண்ணினால். இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ்ன்றது இதில். அப்போ 11 மணிக்கு அங்கே மத்தியானம் 3 மணிக்கு அங்கே கொடுத்துருக்காங்க, காத்தால இங்கே 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் 5 மணி நேரம் இருக்குது. அவர் பேச போகிறது 5 நிமிஷம், ட்ராவல் ஒரு 1 hour, பேலன்ஸ் 5 hours. கரூரில் 3 மணிக்கு தான் உனக்கு பிரச்சாரம், அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாமல் இஷ்யூஸு. அப்போது அவர் போய் கரூர் பார்டரில் நின்ட்டார் சார், 5 மணி நேரமாக வண்டி நிற்கிது சார் கரூரில், என்ன சார் நடக்கும்? அப்போ 5 மணி நேரமாக விஜய் ரோட்டில் இருக்கார், விஜய் நான் ரோட்டில் இருக்கார், ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னா சுற்றுமட்ட கிராமங்கள் கரூரை விட்டுருங்க, அது ஆல்மோஸ்ட் திருச்சி பக்கத்தில் தான். அப்போ ஒரு சுற்றி பட்டத்தில் இருக்கிற மற்ற மாவட்டம், இந்த பக்கம் நாமக்கல், அந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் திருச்சி, இந்த பக்கம் பெரம்பலூர், அரியலூர்லாம் ஜஸ்ட் 1 hour ட்ராவல் அந்த இடத்துக்கு. அப்போ அத்தனை பேர் வந்தோன்னா அது என்ன ஆகும் நிலைமை? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்டில் யோசிக்கும் போது தான் நாமக்கலே கொஞ்சம் தள்ளுறாங்க. ஓகே ஃபைன், ஒரு சின்ன நெக்லிஜென்ஸ் நடந்துருச்சு. ஏன்னா முன்னாடி நாள் சொல்லிட்டாங்க, இந்த டென்ஷன்லாம் மறந்துட்டாங்க சொல்கிறதுக்கு. 12 மணிக்கு இதான் வரப்போதும் பிளான் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனால் இது நடக்கலை, ஒரு 3 hours தள்ளுது, எல்லா இடத்துலையும் 2 to 3 hours தள்ளுது. இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த ஒரு நெக்லிஜென்ஸ்க்கு நீங்கள் 41 உயிர்கள் பலி கொடுக்குற அளவுக்கு எங்கள் மேலே வந்து பழியை சுமத்துறீங்க. அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த எதையுமே நீங்கள் சொல்லலை. ஒரு
எக்ஸ் அமைச்சர் அவர் வந்து ஒரு கார்ட்டூனில் வந்திருக்கு, ஒரு இதில் பிரபல பத்திரிகையில் அந்த கார்ட்டூனை எடுத்து அதில் விஜயண்ணா ஃபோட்டோ போட்டு அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. யாருக்கு அவருக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க அவருக்கு அந்த ரைட்ஸ் இப்படி பேசுறதுக்கு? தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு கேள்வியை கேட்டான்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் தற்கொலைன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறீங்க. அப்போ இது எப்படிப்பட்ட அரசாங்கமாக மாறுது? புரியுதுங்களா? ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்ல நீங்கள் எடுத்தாலும் சரி, ஸோ நீங்கள் இதுவே எடுத்துக்கிறீங்க. இங்கே என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? நான் இப்போ உங்களுக்கு 2 லெட்டர் சொன்னேன். ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசும்போது என்ன சொல்கிறாரு? மாற்றி பேசுகிறாரு. இன்னொரு ஒரு பெரிய சீனியரில் இருக்கிற அரசு அதிகாரியாக இருக்கிற செக்ரட்டேரியட் லெவலில் இருக்கிற ஒரு சீனியர் அதிகாரி அவங்க என்ன காட்டுறாங்க? காட்டும்போது ஏதோ ஒரு இதில் நடந்ததை, ஒரு கட்சியில் போட்டிருக்கிற ஐடிவிங்கில் நடந்த அந்த வீடியோவை எடுத்து அதை எடுத்து கொண்டு வந்து அரசோட இதுவாக காமிச்சு லெட்டரை மாற்றி காட்டுறாங்க. இந்த பாருங்க 10,000 பேர் தான் கேட்டாங்க, அந்த 10,000 பேருக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ட்டு அந்த லெட்டரில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைட்டை மட்டும் ஜூம் பண்ணிட்டு செகண்ட் லெட்டரில் இருக்கிறத இங்கே பாருங்க இவங்க தான் வேலுச்சாமிபுரம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணிட்டு இதை காட்டுறாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்க, இது எல்லாத்துக்குமான இது இருக்குது, அத்தாட்சி இருக்குது, இதுக்கான சாட்சி இருக்குது, எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது, இப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. மறுபடியும் இந்த டைம் டிலே அப்படின்றது இங்கேயும் சட்டப்பேரவையிலையும் முதலமைச்சரே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாரு. கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்றது 8:45 அப்படின்றது நாமக்கல் பாயிண்ட். நாமக்கல் விட்டுருங்க சார். இல்ல ஏன் அது இல்ல ஃப்ளைட் ஏறின டைமே வந்து நீங்க கொடுத்த டைம் அங்கேயே டிலே ஆக போயிடுது. நான் சொல்லிட்டேன்ல சார், எனக்கு அடுத்த பாயிண்ட் எங்க சார்? 3 மணிக்கு சார். நீங்க 8:45 சொல்றீங்க சார். நான் 8:45 வந்து முடிச்சிட்டேன் சார். கரெக்டா? நான் 8:45 வந்து முடிச்சிட்டேன் சார். 5 மணி நேரம் என்ன சார் பண்ண போறோம்? அப்போ இதை விட மோசமாக ஏதாவது நடந்துச்சு என்ன பண்ணியிருப்பீங்க சார்? இங்கேயாவது 30,000 பேர் சார், 5 மணி நேரம் ஒரு ரோட்ல இந்த மாதிரி பஸ்ஸில் திருப்பி சென்னைக்கு வர முடியாது சார், வேற எங்கேயும் அவர் பண்ண முடியாது சார். ஹி ஹேஸ் டு டிராவல் டு இட். 5 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்தாருன்னா 5 லட்சம் பேர் வந்தால் என்ன சார் பண்ணியிருப்பீங்க? கவர்மெண்ட்டில் இருக்கிற ஐ மீன் கோர்ட்டில் இருக்கிற இவரே நீதிபதியே சொல்கிறாரு, அவர் சிஎம்முக்கும் இவருக்கும் மேலே ஒரு படி மேலே இருக்கிறாரு, அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு இதில் இருக்க அவருக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஆட்களுக்கும் இதுக்குமே வந்து கோர்ட்ல சொன்னது. விஜய் வந்து பாப்புலாரிட்டி, தட்ஸ் வாட் சொல்றாரு. சிஎம்க்கு வர கூட்டத்தை விட இவருக்கு அதிக கூட்டம் வர அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இருக்கு இல்லையா? நம்ம டிப்பிக்கலாக பார்க்குறோம். நீங்கள் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க, பனையூர் பண்ணையாரு வீட்டை விட்டு வந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம எடுத்து வைக்கிறோம். நீங்கள் யாரும் நம்பலை, என்னடா சீனா போடுறீங்க, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா நயன்தாராக்கு வந்துச்சு, சன்னி லியோனுக்கு வந்துச்சுன்னு அடிச்சு விட்டீங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் வந்து ஸ்டாம்பேட் ஆகுதா? ஜஸ்ட்டு பார்ப்பான், பார்க்க முடிஞ்சா பார்ப்பான், பார்த்து போயிட்டே இருப்பான். இங்கே அப்படி இல்லைல்ல சார். இங்கே முதல்ல பிரச்சனை எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? அந்த ரூட் காஸ் வேர் இட் ஸ்டார்டட் அப்படின்னா, இவரை எப்படி ஒடுக்கணும்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு கட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேனே, நீங்கள் எங்கே பேசுறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்கள் முகத்தை காட்டணும், அங்கே மட்டும்தான் வெளியில் வரணுன்ட்டாங்க. இப்போ எடப்பாடி பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துன்னு போகிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது பிரச்சனை வருதா அப்படியே கை காமிச்சிட்டு போகிறார், பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். பார்க்க முடிஞ்சா பார்க்குறான், பார்க்க முடியல போயினே இருக்கிறான். ஜங்ஷனில் போய் நிற்கிறாரு, ஏறி நின்று பேசுகிறாரு. அங்கே ஒரு கூட்டம் கூடுது, கேட்குறாங்க, கை தட்டுறாங்க, அது வாட் எவர் இட் இஸ், பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கு அப்படி அந்த பிரச்சனை இல்லை. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் உள்ளே உட்காந்துனா அவரை பார்க்காம போக மாட்டேன்னு ஃபாலோ பண்ணுறான், துரத்துறான், ஓடி வரான். ரொம்ப சிம்பிள். அவர் மேலே ஏறி நிற்க விட்டுருந்தீங்கன்னா அவர் மாட்டு போகும்போது அப்படியே கை காமிச்சுன்னு போயிருந்தா, அதாவது சார் நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஜங்ஷன் சார், பேசுகிற இடம் உங்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ என் இடம் இருக்க வச்சிங்க, இந்த இடத்துல அவரை பார்த்துட்டான்னா இந்த கூட்டம் அப்படியே போயிருந்துருக்கும். பார்த்துட்டோன்ட்டுன்னு என்ன ஆகுது, அவரை பார்க்கும்போது அங்கே தான் வந்து பார்க்க முடியும்னு ஒட்டுமொத்த கூட்டம் அங்கே வந்து நசுக்குது. தட் இஸ் வேர் திஸ் ஆல் ஸ்டார்டட் அண்ட் இட் ஆல் ஹேப்பன்ட். மொத்தமாக அது நடந்ததுக்கு காரணமே அங்கே அதுதானே வருது. அப்போது ரோட் ஷோ பண்ணிங்க, ஏன்னா ஆல்ரெடி கோயம்புத்தூரில் 13 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ பண்ணிட்டாரு, மாபெரும் வெற்றி ஆயிடுச்சு. இதை எப்படி முடக்கணும்? அப்போ போலீஸ் இப்படி கொடுக்குது, உங்களுக்கு கிடையாதுன்ட்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் ரொம்ப அதிகமாக கூட்டம் வரும், பாப்புலாரிட்டி வரும், எங்கே பார்த்தாலும் மக்கள் நிற்கிறாங்கன்ட்டு உடைக்கிறீங்க. அதோட விளைவு எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு பாருங்க. நாங்கள் வந்து அப்பீல ஒத்துக்கிட்டோம். இன்னி வரைக்கும் ஜனநாயக முறைப்படி அரசாங்கம் என்ன சொல்லுதோ, காவல்துறை என்ன சொல்லுதோ அதை தான் தாவேகா செஞ்சிருக்கு. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட மீறல. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.